Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல ட்ரிபிள் காலம் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக் பார்த்துட்டோம். சோ அந்த சிங்கிள் காலம் கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா only கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நாம என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டபுள் காலம் கேஷ் புக். சோ டபுள் காலம் கேஷ் புக்னா என்ன அப்படிங்கறத டீடைல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட எண்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த வீடியோல நாம ட்ரிபிள் காலம் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு you should know what is the rules of debit and credit and how to make journal entries and then how to post journal into ledger. இதெல்லாம் உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Now let's see the problem. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட்டை பார்த்துடலாமா? கேஷ் புக், டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. ஓகே, சோ ஜெனரலா நம்ம கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் திங் தான். பட் இங்க ட்ரிபிள் காலம் ஏன் சொல்லிருக்காங்கன்னா will have 3 different columns. அதாவது டெபிட் சைட்லயும் கிரெடிட் சைட்லயும் நமக்கு 3 columns இருக்கும். ஒன்னு வந்து டிஸ்கவுண்ட் காலம், அடுத்தது கேஷ் காலம், அடுத்தது பேங்க் காலம். அதே மாதிரி கிரெடிட் சைட்லயும் பாருங்க, டிஸ்கவுண்ட் காலம் இருக்கு, கேஷ் காலம் இருக்கு, பேங்க் காலம் இருக்கு. சோ அதுக்குதான் இதுக்கு பேர் என்ன, ட்ரிபிள் காலம் கேஷ் புக். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாமே, அதாவது டைரக்டா நம்ம கேஷ் பே பண்றது, கேஷ் ரிசீவ் பண்றது எல்லாமே கேஷ் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். சோ டெபிட்ல என்ன போடுவோம், ஆல் ரிசிப்ட்ஸ். அதே மாதிரி கிரெடிட்ல வந்து ஆல் பேமெண்ட்ஸ் போடுவோம். ஓகே, இது வந்து இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், கிரெடிட்ல அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அதே மாதிரி இப்ப பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றது, பேங்க் மூலமா பே பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம பேங்க் காலம்ல போடுவோம். ஓகே, அதே மாதிரிதான் டெபிட்ல நம்ம இன்ஃப்ளோ, ரிசீப்ட் பண்ணிருந்தா டெபாசிட்டா இருந்தா இங்க போடுவோம், பேமெண்டா இருந்தா கிரெடிட்ல போடுவோம். தட்ஸ் ஆல். இது தவிர்த்து டிஸ்கவுண்ட் காலம் பாருங்க, டெபிட்ல டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு இருக்கு, ஆனா கிரெடிட்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கு. ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு லாஸ் மாதிரி, இட்ஸ் லைக் எக்ஸ்பென்ஸ். ஓகே, சோ அதனால நம்ம டெபிட்ல போடுறோம். அதே டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஒரு கெயின் இல்லையா, அதனால அந்த கெயின் நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட்ல போடுறோம். அவ்வளவுதான். இதுதான் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் உடைய ஃபார்மட். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். See the problem. From the following transactions, prepare 3 column cash book of Alice for the month of April 2024. April 1st, cash balance 25,000, bank balance 35,000. So எப்பவுமே கேஷும் பேங்க் பேலன்ஸும் நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான். ஓகேங்களா, நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்கு. அதாவது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். சப்போஸ் நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்ததுன்னா இங்க கேஷ் பொறுத்த வரைக்கும் கேஷ் இன் ஹேண்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் கிடையாது. So there is no credit balance for cash. ஆனா பேங்க்ல டெபிட் பேலன்ஸும் இருக்கலாம், கிரெடிட் பேலன்ஸும் இருக்கலாம். சோ கிரெடிட்னா என்ன அப்படின்னா ஓடி, நெகட்டிவ் பேலன்ஸ். அப்ப இங்க பிராக்கெட்ல ஓடி, ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்திருப்பான். அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து கிரெடிட்ல போட போறோம். இங்க அந்த மாதிரி கொடுக்காததுனால ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். அதாவது கேஷ் இன் ஹேண்ட் 25,000, கேஷ் அட் பேங்க் 35,000. ஓகேங்களா, இப்போ சொல்யூஷன் பாருங்க. 2024 ஏப்ரல் 1st, to balance brought on. Okay, இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், கேஷ் 25,000, பேங்க் பேலன்ஸ் 35,000. சோ டெபிட்ல போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். See the problem. Cash balance, bank balance போட்டுட்டோம். Okay, next transaction on 3rd April, paid rent by check. Okay, see rent paid அப்படின்னா நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், rent account debit to cash account. பட் இங்க paid rent by checkனு கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து பேங்க் மூலமா நடக்கிற டிரான்சாக்ஷன். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பேங்க்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வாட் இஸ் தி என்ட்ரி, rent account debit to bank account. How much, 6,000 rupees. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கேஷ் புக். சோ கேஷ் புக்ங்கிறது என்னது, இட்ஸ் a லெட்ஜர் மாதிரி தான். ஓகே, சோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கான ஜர்னல் என்ட்ரி நம்ம சொல்லிட்டு அதை அப்படியே டைரக்டா அந்த லெட்ஜர்ல நம்ம போஸ்ட் பண்றது தான் கேஷ் புக். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி சொல்லிருந்தோம், ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் இல்லையா. அப்போ ரெண்ட்ன்றது டெபிட் இருக்கு இல்லையா, அப்ப இங்க எங்க போடுவோம், போஸ்டிங்ல ஆப்போசிட் போடுவோம், கிரெடிட்ல போடுவோம். அப்போ பை ரெண்ட்னு போடணும். எந்த காலம்ல போடணும், கேஷ் காலம் கிடையாது, பேங்க் காலம். ஓகே, இது வந்து த்ரூ செக் தானே, சோ பேங்க் காலம்ல போடணும் 6,000. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். சோ இந்த டிரான்சாக்ஷன் போட்டாச்சு. அடுத்து கேஷ் ரிசீவ்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் கேஷ் சேல்ஸ். ஓகே, அதாவது கேஷ் சேல்ஸ் பண்ணிருக்கோம், வாட் யூ ஹேவ் ரிசீவ்ட், கேஷ் ரிசீவ்ட். அப்போ கேஷ் ரிசீவ் பண்ணும்போது வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் இல்லையா. அப்போ வாட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். How much, 12,000. ஓகே, சோ கேஷ் புக்ல எங்க போட போறோம், என்ட்ரி என்னது, கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். அப்போ 2 சேல்ஸ்னு போடுவோம் இல்லையா. How much,
cash column 12,000 rupees. Okay. So மத்த column you can put dash. அடுத்த transaction பார்க்கலாம். See the next transaction. On 6th April, payment for cash purchases. அதாவது purchase பண்ணிருக்கோம், அதுக்கான payment பண்ணிருக்கோம். In the form of cash. Okay. What is the entry? Purchase account debit to cash account. ஏன்னா purchase பண்ணும்போது what comes in? Goods comes in. So purchase போடுவோம். Creditல what goes out? Cash goes out. அப்போ creditல cash போடுவோம். So entry purchase account debit to cash account. இப்போ cash bookல என்ன போடுவோம்? Purchase enter பண்ணுவோம். எங்க போடுவோம்? Credit sideல buy purchase போடுவோம். Okay. How much? 3,000 rupees. See the solution. Credit side buy purchases. எந்த column போட்டிருக்கோம்? Cash column போட்டிருக்கோம் 3,000. So entry என்ன? Purchase account debit to cash account. Okay. See the next transaction. On 8th April, deposited into bank. அதாவது cash நம்ம bankல deposit பண்ணிருக்கோம். So what is the entry for this transaction? நம்ம deposit பண்ணும்போது who is the receiver? Debit the receiver இல்லையா? அப்போ bank the receiver. அப்போ bank account debit to cash account because நம்ம cash deposit பண்ணும்போது cash goes out. நம்ம கையை விட்டு போகுது. அப்போ creditல போட்டுருவோம். Debitல வந்து bank போடுவோம். ஏன்னா bank வந்து personal account. Personal account rule என்ன? Debit the receiver, credit the giver. இங்க வந்து debit the receiver நம்ம deposit பண்ணும்போது bank வந்து amount receive பண்ணுது இல்லையா? அப்போ bank நம்ம debitல தான் போடுவோம். So entry bank account debit to cash account. So இந்த journal entryல ரெண்டுமே நமக்கு incorporate ஆகுது. அதாவது பேங்க்கும் வருது, கேஷும் வருது. So இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு என்ட்ரில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரின்னு போடுவோம். அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் நம்ம டெபிட்லயும் என்டர் பண்ணுவோம், கிரெடிட்லயும் என்டர் பண்ணுவோம். இப்ப சொல்யூஷன் பார்க்கலாம். See the solution. So இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன என்ட்ரி சொன்னேன்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட் இல்லையா? அப்போ பை பேங்க் டு கேஷ் அப்படின்னு போட்டணும். இது ரெண்டு இடத்துல வர்றதுனால இதுக்கு பேர் வந்து கான்ட்ரா என்ட்ரின்னு போடுவாங்க. சோ சின்றத நம்ம இண்டிவிஜுவலா போட்டுறணும். ஓகே. சி ரெஃபர்ஸ் டு கான்ட்ரா என்ட்ரி. இப்போ பை பேங்க்னு போட்டுட்டு பேங்க் காலம்ல போடக்கூடாது, கேஷ் காலம்ல போடணும். அதே மாதிரி டு கேஷ்னு போட்டுட்டு கேஷ் காலம்ல போடக்கூடாது, பேங்க் காலம்ல போடணும். How much? 10,000 rupees. ஓகே. சோ 10,000 rupees இங்க கேஷ் காலம், இங்க டெபிட்ல டு கேஷ் இருக்கு இல்லையா? பேங்க் காலம்ல 10,000 போடுவோம். இதுதான் கான்ட்ரா என்ட்ரி. அதாவது டெபிட்லயும் நம்ம என்டர் பண்ணுவோம், கிரெடிட்லயும் என்டர் பண்ணுவோம். சேம் டிரான்சாக்ஷன். பேங்க்கும் கேஷும் ஒரே என்ட்ரில வந்ததுன்னா அது ரெண்டு பக்கம் போடும்போது அது வந்து நமக்கு கான்ட்ரா என்ட்ரில போடுவோம். ஓகே. See the next transaction. On 9th April, bought goods by check 4,000 rupees. Okay. So bought goods என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது what comes in? Goods comes in. Okay. So what is the entry? Purchase account debit to by check. Okay. So check என்ன அர்த்தம்? through bank மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப what is the entry? Purchase account debit to bank account. Okay. See the solution. So cash bookல credit sideல buy purchases. Okay. எந்த காலம்ல போட போறோம்? Bank column போடணும். Okay. See the next transaction. On 10th April, sold goods to Arul on credit. Okay. அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். யாருக்கு? அருளுக்கு. On what basis? Credit basis. அப்பனா என்ன அர்த்தம்? கடனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். யாருக்கு? To அருள். இப்போ what is the entry for the transaction? Arul account debit to sales account 10,200. Okay. So இந்த என்ட்ரில பாருங்க, கேஷும் வரல and பேங்க் அக்கவுண்டும் வரல. ஓகே. அப்ப இந்த டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் இல்லையா? அப்போ இந்த என்ட்ரி நமக்கு கேஷ் புக்ல வராது. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் இன் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் இது ரிலேட்டடா இருந்தா அப்போ நம்ம இந்த அமௌண்ட் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. Now just leave it. Look at the next transaction. On 12th April, received check from money. How much? 3,600. Okay. And discount allowed to him 200 rupees. இப்போ நம்ம வந்து செக் ரிசீவ் பண்ணிருக்கோம் from money. What is the entry? எப்பவுமே நம்ம செக் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரிசீவ்டுனால என்ன அர்த்தம்னா அந்த செக் வந்து கேஷா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ what comes in? இங்க ரிசீவ்டுன்னு இருக்கு இல்லையா? Cash comes in. Who is the giver? Money is the giver. So what is the entry? Cash account debit to money account. இங்க நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கோம். அப்ப டிஸ்கவுண்ட் அலோவ்னா டெபிட் இல்லையா? அப்ப டோட்டல் என்ட்ரியா நீங்க சொன்னீங்கன்னா cash account debit, discount allowed account debit to money account. Okay. அப்ப cash account என்ன போடுவோம்? to money டெபிட்ல போடுவோம். 3,700 எப்படி போடுவோம்னா cash columnல 3,500,
Discount column 200. Total 3700. Okay. Now see the solution. What is the journal entry? Cash account debit, discount allowed account debit to money account. இல்லையா? அப்போ cash bookல to money account. Cash column 3500, discount allowed column 200 rupees. Okay. See the next transaction. On 13th April, withdrew from bank for office use 3200. அதாவது cash withdraw பண்றோம். எங்க இருந்து? பேங்க்ல இருந்து. என்ன பர்பஸ்க்கு? ஆபீஸ் பர்பஸ். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா withdraw பண்ணும்போது what comes in? Cash comes in. அப்போ cash debitல போடுவோம். எங்க இருந்து எடுக்கிறோம்? பேங்க்ல இருந்து எடுக்கிறோம். அப்போ பேங்க் வந்து giver இல்லையா? அப்போ கிரெடிட்ல வந்துருவாரு. So what is the journal entry? Cash account debit to bank account. So இந்த journal entryல ரெண்டுமே வருதா? Cash account வருது, bank account வருது. அப்போ இது என்ன entry? Contra entry இல்லையா? அப்போ இந்த transaction நம்ம cash bookல debit name போடுவோம், credit name போடுவோம். Okay. See the solution. So what is the journal entry? Cash account debit to bank account. அப்போ cash debitல இருக்கு இல்லையா? அப்போ ledger போடும்போது creditல போடுவோம். By cash. Okay. To bank இல்லையா? creditல இருக்கு. அப்போ நம்ம debitல போடுவோம் ledgerல. அப்போ to bank. ஆனா amount எங்க போடுவோம்? oppositeல போடுவோம் இல்லையா? So by cash bank column போடுவோம். To bank cash column போடுவோம். So இங்க நம்ம C னு மென்ஷன் பண்ணணும். C refers to contra entry. Okay. How much? 3200. See the next transaction. On 14th April, purchased the furniture by check. How much? 2500. Okay. இப்போ purchase goods நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? Purchase account debit to bank னு போடுவோம். இல்லையா? by check இல்லையா? அப்போ bank னு போடுவோம். ஆனா இங்க purchase நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா goods னு கொடுத்தா நம்ம purchaseங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? பர்னிச்சர்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ்க்கு பதிலா நம்ம எந்த அசெட்டை வாங்கிருக்காங்களோ அந்த அசெட்டை மென்ஷன் பண்ணணும். So what is the journal entry? Furniture account debit to bank account. Okay. See the solution. So credit side by furniture account. How much? 2500 under bank column. Okay. See the next transaction. On 15th April, received a check for rupees 10,000 from Arul in full settlement of his account, which is deposited into bank. Okay. So இங்க பாருங்க, received வந்தாலே நம்ம என்ன எடுத்துப்போம்? Cash comes in. Okay. The check வந்து cash convert ஆன மாதிரி we have mentioned as cash. Okay. அப்ப இங்க பாருங்க, received a check for rupees 10,000 from Arul. So Arul கிட்ட நம்ம என்ன transaction பண்ணிருக்கோம்? Previous history பாருங்க. Yes. இங்க பாருங்க. Sold goods to Arul on credit. இந்த entry நம்ம cash bookல enter பண்ணல. The reason is it is credit transaction. So how much amount we are supposed to receive? 10,200 வர வேண்டி இருக்கு. யார் கிட்ட இருந்து? அருள் கிட்ட இருந்து. பட் இப்போ 10,000க்கு தான் நம்ம செக் ரிசீவ் பண்றோம். அதுவும் full settlement. அப்பனா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த டீலும் இல்ல. அதாவது எந்த அமௌண்ட்டும் வர வேண்டியது இல்ல. அப்போ அந்த 200 rupees என்னது? நம்ம அவனுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கோம். அப்போ டிஸ்கவுண்ட் அலோவ் நமக்கு ஒரு லாஸ் தானே. அப்போ அதை நம்ம டெபிட்ல போட்டுருவோம். ஓகே. See, received a check for 10,000 rupees from Arul in full settlement of his account. So what is the entry for this? Cash account debit to Arul account. Okay. அடுத்தது பாருங்க, which is deposited into bank. அதாவது நம்ம ரிசீவ் பண்ண செக் இமிடியேட்டா on the same day itself we have deposited into bank. அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி வரும் பாருங்க. இது ஒரே நாள் நடந்ததுனால நம்ம கம்பைன்ட் என்ட்ரி பார்க்க போறோம். ஓகே. Now see the journal entry. இப்ப journal entry பாத்தீங்கன்னா cash account debit, discount allowed account debit to Arul account. Okay. So நம்ம எவ்வளவுக்கு செக் ரிசீவ் பண்றோம்? 10,000 rupees and we have allowed discount இல்லையா? அப்போ 200 rupees discount எல்லாம் டெபிட்ல போட போறோம். and to Arul account total 10,200. ஆனா இந்த செக் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சேம் டேவே நம்ம டெபாசிட் பண்றோம் into bank இல்லையா? அப்ப அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? கான்ட்ரா என்ட்ரி வரும். அதாவது bank account debit to cash account. So when we deposit check into bank, banker is the receiver. அப்ப debit the receiver. To cash, cash goes out இல்லையா? அப்ப to cash. ஓகே. அந்த செக்கை தான் நம்ம என்ன பண்றோம்? பேங்க்ல டெபாசிட் பண்றோம். செக்கோட வர்த் எவ்வளவு? 10,000 rupees இல்லையா? So அதை மட்டும் என்டர் பண்றோம். இப்போ நெட் எஃபெக்ட் என்னன்னு பார்க்க போறோம். So we are going to make only one entry. அப்ப நெட் எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இங்க டெபிட்லயும் கேஷ் இருக்கு, இங்க கிரெடிட்ல கேஷ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நெட் எஃபெக்ட் என்ன இருக்கு? டெபிட்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கு and again discount allowed debitல இருக்கு.
to Arul account. Creditல இருக்கு. ஓகே, இப்ப பார்க்கலாமா? இப்போ net effect பாருங்க. After cancelling 10,000 rupees, debit line cash, credit line cash cancel பண்ணிட்டோம். இப்போ net effect என்ன இருக்கு? Bank account debit, discount allowed account debit to Arul account. Okay. If the check is deposited into bank on the same day அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு என்ட்ரி போட்டு காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணி நெட் எஃபெக்டை எடுப்போம். ஓகே, இப்போ இந்த என்ட்ரியை தான் நம்ம சொல்யூஷன்ல போட போறோம், கேஷ் புக்ல போட போறோம். ஓகே, நவ் see the solution. So what is the journal entry? Bank account debit, discount allowed account debit to Arul account. Okay, for bank column 10,000, discount allowed column 200, total 10,200. Okay, now see the next transaction. On 17th April, withdrew cash for personal use from bank 2,000 rupees. See, withdrew cash. Withdrew cash from bank. நம்ம என்ன போடுவோம்? What comes in? Cash comes in. Who is the giver? Banker is the giver. அப்ப என்ன entry? Cash account debit to bank account போடுவோம். But இங்க என்ன பர்பஸ்க்காக withdraw பண்றாரு? Personal use. Okay. If the proprietor withdraw anything from the business, it can be cash or any kind. பொருளாவோ அல்லது கேஷாவோ எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, என்ன பேர்னா டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அவர் போட்ட கேபிட்டல் வந்து அவரே வித்ட்ரா பண்றாரு. ஸோ திஸ் வில் லீட் டு டிக்ரீஸ் இஸ் கேபிட்டல். ஸோ இந்த டிராயிங்ஸ் வந்து டெபிட்ல போடுவோம், ஏன்னா இது வந்து அவருடைய கேபிட்டலை குறைக்குது. கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ் தானே. ஸோ அதுல இருந்து இது குறையும் போது அந்த டிராயிங்ஸ் வந்து டெபிட் ஆயிடும். ஓகே, ஸோ withdrew cash for what purpose? Personal purpose from bank. Okay, அப்ப என்ன entry? Drawings account debit to bank account. How much? 2,000 rupees. See the solution. So cash bookல credit side ல buy drawings, which column? Bank column. How much? 2,000 rupees. Okay, see the next transaction. On 18th April, purchased goods from Charles on credit. அதாவது கடனுக்கு கிரெடிட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சார்ல்ஸ் கிட்ட இருந்து கூட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப கேஷ் புக்ல என்ன வராது? கிரெடிட் டிரான்சாக்ஷன் வராது. ஓகே, leave it. Next transaction பாருங்க. On 19th April, Ajay, our customer, has paid directly into our bank account 5,000. See, இங்க வந்து அஜய்ங்கிற ஒரு கஸ்டமர் டைரக்டா நம்ம கிட்ட கொடுக்க வேண்டிய கேஷ நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. ஓகே, அப்போ இவர் டெபாசிட் பண்ணதுனால who is the receiver, who is the giver? So Ajay வந்து giver, டெபாசிட் பண்ணிருக்காரு. Who is the receiver? Banker is the receiver. அப்ப இது ரெண்டுமே வந்து பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா? So personal account rule என்ன? Debit the receiver, credit the giver. இங்க receiver யாரு? Bank. Giver யாரு? Ajay. How much? 5,000. அப்ப என்ன entry? Bank account debit to Ajay account. அப்ப நம்ம கேஷ் புக்ல என்னன்னு போடுவோம்? அஜயை நம்ம டெபிட்ல போடுவோம். to Ajay account. எந்த காலம்ல அமௌண்ட் போடுவோம்? பேங்க் காலம்ல 5,000 போடுவோம். ஓகே, see the solution. So what is the journal entry? Bank account debit to Ajay account. இல்லையா? net effect. So cash bookல பாத்தீங்கன்னா bank columnல to Ajay account, bank columnல 5,000 rupees. Okay, next transaction. On 20th April, Prabhu settled his account for 1,500 by giving a check for 1,450. Okay, so Prabhuன்றவனுக்கு நம்ம credit transaction பண்ணிருக்கோம், creditல சேல்ஸ் பண்ணிருக்கோம். இங்க நம்ம கொடுக்கல, மேபி previous month அந்த transaction கூட இருக்கலாம். இப்போ on 20th April, we are receiving check from Prabhu. அப்போ receiving checkனால என்ன அர்த்தம்? கேஷ் தான அர்த்தம். அப்போ what is the journal entry? Cash account debit to, who is the giver? Prabhu is the giver. So cash account debit to Prabhu account. Okay, but இங்க நம்ம ரிசீவ் பண்ற செக்கோட worth எவ்வளவா? 1,450. So how much amount we are supposed to receive? 1,500. But நம்ம ரிசீவ் பண்ற செக்கோட worth 1,450. So what is the difference? 50 rupees. அது என்னது? Discount allowed. அப்போ நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? நம்ம செக் ரிசீவ் பண்றது கேஷ் தானே. அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் allowed account debit to Prabhu account. Okay, see the entry. Cash account debit 1,450, discount allowed 50 rupees to Prabhu account, total 1,500. Okay, இப்போ நம்ம கேஷ் புக்ல என்ன போடுவோம்? கேஷ் புக்ல போய் to Prabhu அப்படின்னு டெபிட்ல போட்டுட்டு, ஓகே, கேஷ் காலம்ல 1,450 போடுவோம், டிஸ்கவுண்ட் காலம்ல 50 போடுவோம். So total 1,500. Okay, now see the solution. So what is the entry?
cash account debit, discount allowed account debit to Prabhu account. Okay, so Prabhu account போட்டுட்டு cash column 1450, discount allowed column 50 rupees. Okay, now see the next transaction. See the problem. On 21st, அதாவது next day, Prabhu's check sent to bank for collection. அதாவது பிரபு கிட்ட நம்ம வாங்கின செக்கோட worth எவ்வளோ 1450 இல்லையா? இப்போ இந்த செக் என்ன பண்றோம், நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம் ஃபார் கலெக்ஷனுக்காக. ஓகே, அப்போ இது என்னைக்கு நடக்குது, நெக்ஸ்ட் டே நடக்குது, நாட் ஆன் த சேம் டே. பாருங்க, ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ல 15th டிரான்சாக்ஷன்ல which is deposited into bank on the same day. அதனால நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு என்ட்ரி போட்டுட்டு கேஷை கேன்சல் பண்ணி நெட் எஃபெக்ட மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், கேஷ் புக்ல என்டர் பண்ணோம். பட் இங்க நம்ம அப்படி பண்ண போறது இல்ல, இதுக்கு தனியா என்ட்ரி போட்டாச்சு, இதுக்கு இப்ப தனியா நம்ம என்ட்ரி போடணும். ஓகே, so Prabhu's check sent to bank. Sent to bank என்ன அர்த்தம், deposit into bank. அப்போ what is the entry, நம்ம deposit பண்ணும்போது cash goes out, who is the receiver, bank is the receiver இல்லையா? அப்ப entry bank account debit to cash account. So what is the value of the check, 1450. அப்ப இது contra entry. So bank to cash இல்லையா? அப்ப நம்ம ரெண்டு பக்கமும் போடுவோம். See the solution. The cash bookல credit sideல by bank, okay, 1450 cash columnல போட்டுட்டோம். Debit sideல 2 cash 1450 bank columnல போட்டுட்டோம். So bank or cash வந்து அதுக்கு பேர் என்ன, contra entry இல்லையா? அப்ப Cங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும். Okay, see the next transaction. On 28th April, paid cash to Charles less discount 14,200. அதாவது நம்ம சார்ல்ஸ்க்கு பே பண்றோம், கேஷ் பே பண்றோம், அவர் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு. சோ டிஸ்கவுண்ட் போக மீதி நம்ம 14,200 கேஷா பே பண்றோம். சரிங்களா? இப்போ இந்த சார்ல்ஸோட நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் ரெஃபர் பண்ணோம். See 18th டிரான்சாக்ஷன் பாருங்க, purchased goods from Charles on credit. அதாவது நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சார்ல்ஸ் கிட்ட இருந்து. சோ இது கிரெடிட் டிரான்சாக்ஷன்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஷ் புக்ல இந்த என்ட்ரி போடல. ஓகே, பட் இப்போ சார்ல்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், பே பண்றோம். சோ how much you are paying, 14,200. ஆனா எவ்வளவு நம்ம பே பண்ண வேண்டி இருந்தது பாருங்க, 14,300. சோ 14,300 பே பண்ண வேண்டிய இடத்துல 14,200 தான் பே பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு, 100 rupees என்னது, டிஸ்கவுண்ட். இங்க நமக்கு அவர் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறாரு, அப்ப நமக்கு என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இல்லையா? அப்ப இது நமக்கு கெயின், அப்போ கிரெடிட்ல வரும். ஓகே, இதுக்கு ஜர்னல் என்ட்ரி சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, paid cash to Charles, அப்போ cash goes out, அப்ப கிரெடிட்ல வரும். சரிங்களா? who is the receiver, Charles is the receiver. அப்ப இவர் எங்க வருவாரு, debit the receiver, அப்ப டெபிட்ல போடுவோம். என்ட்ரி சொல்லுங்க, Charles account debit to cash account 14,200 to discount received account 100. so total 14,300. okay, இப்போ இத நம்ம என்ன பண்ணோம், cash bookல என்டர் பண்ண போறோம். see the solution, see the cash book. what is the entry for the transaction, Charles account debit to cash to discount received இல்லையா? okay, அப்ப cash bookல by Charles, cash column 14,200, discount received column 100 rupees. okay, this is the entry for cash paid to Charles. okay, now see the next transaction. on 29th April, Prabhu's check returned dishonored. okay, see already we have received check from Prabhu இல்லையா? how much, 1,450 க்கு செக் நம்ம ரிசீவ் பண்ணோம். and the next day என்ன பண்ணோம், Prabhu's check sent to bank for collection. அதாவது கலெக்ஷனுக்காக அதை நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணோம். ஓகே, இப்போ அந்த செக் என்ன ஆயிடுச்சா, டியூ டு சம் ரீசன் அந்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஸ்ஆனருக்கு நம்ம என்ட்ரி போடணும் இல்லையா? now see the entry. சோ நம்ம செக் ரிசீவ் பண்ணதுக்கு என்ன என்ட்ரி போட்டோம், கேஷ் அக்கவுண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் டெபிட் டு பிரபு அக்கவுண்ட் போட்டோம். இது வந்து 20th அன்னைக்கு நடந்தது. அடுத்தது 21st அன்னைக்கு என்ன நடந்தது, அந்த செக்கை நம்ம டெபாசிட் பண்ணோம், அதுக்கு என்ன என்ட்ரி போட்டோம், பேங்க் டு கேஷ்னு போட்டோம். ஓகே, இந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா நெட் எஃபெக்ட் என்னன்னு பாக்கணும். என்ன நெட் எஃபெக்ட், இப்போ இங்க கிரெடிட்ல கேஷ் இருக்கு, இங்க டெபிட்ல கேஷ் இருக்கு, கேன்சல். சோ ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் அலோவ் நம்ம போட்டோம், அலோவ் பண்ண டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணதான், இது எந்த சேஞ்சும் இருக்காது, இதை விட்டுடுங்க. பேலன்ஸ் 1,450 மட்டும் இப்ப நம்ம டேலி பண்ணணும். இப்ப என்ன இருக்கு பாருங்க, டெபிட்ல பேங்க் இருக்கு, கிரெடிட்ல பிரபு அக்கவுண்ட் இருக்கு. சோ how much, 1,450, இங்க 1,500 இருக்கு, அந்த 50 எடுத்துருங்க டிஸ்கவுண்ட், பேலன்ஸ் 1,450 தான் இருக்கு. இதுதான் நெட் எஃபெக்ட். see
இதுதான் அந்த என்ட்ரிஸ் உடைய நெட் எஃபெக்ட். அதாவது பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பிரபு அக்கவுண்ட் 1450. இந்த செக் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம போடணும். தட்ஸ் ஆல். என்ன ரிவர்ஸ் என்ட்ரி? பிரபு அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். தட்ஸ் ஆல். சோ இதுதான் ஜர்னல் என்ட்ரி ஃபார் dishonor check. Okay, see the solution. So cash book la 29th by Prabhu account bank column la 1450. So enna entry? Prabhu account debit to bank account liya. Appo by Prabhu endha column la podnom? Bank column la. Okay, see the problem. See the last transaction. On 30th April paid salaries 8000 rupees. Salary ingradhu expense liya. Appo expense enna account? Nominal account. Nominal account rule என்ன? Debit all expenses and losses. இல்லையா? So paid na என்ன அர்த்தம்? Cash goes out. அப்ப real account rule என்ன? Debit what comes in, credit what goes out. So when you pay salary, cash goes out. இல்லையா? So what is the journal entry? Salaries account debit to cash account. Okay. The solution பார்க்கலாம். So cash book credit side by salaries. In the column cash column 8000 போட்டோம். Okay. What is the journal entry? Salaries account debit to cash account. Okay. Now we have entered all the transactions in the triple column cash book. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணி balancing figure, that is closing balance கண்டுபிடிக்க போறோம். So cash in hand நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? Cash at bank எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். Okay. Now see the calculation part. இப்போ total பண்ண போறோம். Discount column பொறுத்த வரைக்கும் நம்ம tally பண்ண வேண்டாம். So total discount அப்படியே எடுத்து போட போறோம். Total discount received அப்படியே எடுத்து போட போறோம். That's all. So இங்க 450 discount நம்ம allow பண்ணிருக்கோம். Discount received எவ்வளவு? 100 rupees. That's all. Okay. இப்போ அடுத்தது cash column bank column பாருங்க. Cash column வந்து debit side நமக்கு ஜாஸ்தியா இருக்கு when compared to credit balance. Okay. அதே மாதிரி bank column பாத்தீங்கன்னா total வந்து debit sideல ஜாஸ்தியா இருக்கு when compared to credit side. So இதே amount நம்ம இங்க போட போறோம். So இங்க balancing figure எவ்வளவு? Cash balance நமக்கு 8500. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் நமக்கு 42300. இதுதான் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். And this will be the opening balance for the next month. இல்லையா? அப்ப இந்த க்ளோசிங் வந்து அடுத்த மாசம், அதாவது நெக்ஸ்ட் டே, அதாவது May 1st அன்னைக்கு ஆப்போசிட்ல போடுவோம். To balance brought down. How much? 8500 and bank balance 42300. Okay. So this is the debit balance. So next month starting நமக்கு cash in hand 8500, cash at bank 42,300. Okay. So this is the way to prepare triple column cash book. Okay. இப்போ double column cash book na என்னங்கறத நான் சொல்லிறேன். Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காலம் மட்டும் இருக்கிறது double column cash book. It can be cash and bank column alone. Debit ல credit ல cash and bank column மட்டும் இருக்கும். அது double column cash book. சில ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா cash column with discount column இருக்கும். இங்க debit sideல. அதே மாதிரி credit sideல cash column with discount received column இருக்கும். அதுவும் double column cash book தான். And சில ப்ராப்ளம்ல only bank transaction மட்டும் இருக்கும் with some discount. அப்ப என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? Bank with discount allowed. அதே மாதிரி bank with discount allowed. Okay. These are the various possibilities of double column cash book. Okay. சில ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா double column cash book அப்படின்னா cash column bank column மட்டும் இருக்கும், discount column இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? Discount transactions மட்டும் என்ன பண்றாங்க? Journal properly journal entry போட்டுருவாங்க. Okay, there will be no separate column for discount column. Okay, in case of double column cash book. இப்ப double column ஏதாவது ஒரு column விட்டுட்டு போடுறதா double column. It can be cash with a discount or bank with a discount or cash and bank alone. Okay, இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் based on the information given in the problem. Okay, இது வந்து triple column cash book. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எல்லாமே incorporate பண்ணி போட்டுருக்கோம். Cash, bank with discount. இதுக்கு பேர் தான் triple column cash book. Okay. And please check the description box for more collections. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please like பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.